Exercise number 2.9, question number 23. If omega not equal to 1 is a cubic root of unity and determinant equal to 3k, then k is equal to பாருங்க இங்க வந்து cubic root of unity. Cubic root of unity னா நாம வழக்கமா ஒரு விஷயம் சொல்லிட்டே வரோம் பாருங்க, அதுதான் இப்ப சொல்ல போறேன். Omega not equal to 1 implies omega cube equal to 1, which implies omega cube minus 1 is equal to 0. இதான் வந்து cubic root of unity ஓட ஈக்குவேஷன். அப்ப இத ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன வரும்? omega minus 1 into 1 plus omega square is equal to 0 ன்னு வரும். இதுல இந்த omega not equal 1ங்கிறதுனால இந்த வேல்யூ 0 இருக்க முடியாது. அப்ப இது மட்டும் தான் 0. அப்ப இது 0 னா இதுல இருந்து என்னெல்லாம் எழுதலாம் பாருங்க. ரிசல்ட் 1 plus omega equal to minus omega square சொல்லலாம். 1 plus omega square is equal to minus omega சொல்லலாம். அல்லது omega plus omega square னா minus 1 சொல்லலாம். சரிதான்? இதுல இந்த cubic root of unity ல இத நீங்க quadratic equation ஃபார்முலால சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூட் வரும். அந்த ரெண்டு ரூட்ஸ்ல ஒரு ரூட்டை ஒமேகான்னு வச்சுக்கணும், இன்னொரு ரூட்டை ஒமேகா ஸ்கொயர்னு வச்சுக்கணும். இதுதான் நம்ம வழக்கமா வைக்கிற மெத்தட். அந்த minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a ஃபார்முலா போடுவோம்ல, அந்த ஃபார்முலாக்கு இதை போடும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். பாருங்க, சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3k ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினண்டா அதை எழுதிக்கிறேன். அதை எழுதிக்கிட்டு இந்த வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இங்கே உள்ள வேல்யூவில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அப்போது 3k ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட் இதில் வந்து இந்த 1 எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 எவ்வளவு பாருங்கள். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1னா அது ப்ளஸ் ஒமேகா. ஏன்னா இந்த ஒமேகாவுடைய சைன் அங்கே போச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேமுக்கு பதிலாக ஒமேகா போட்டுக்கிறேன். ஒமேகா ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, ஒமேகா ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. ஒமேகா பவர் 7 மட்டும் நான் என்ன பண்ணலான்னா ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகான்னு சொன்னேன்னா ஒமேகா பவர் 6க்கு வேல்யூ 1, அந்த ஒமேகா மட்டும் வரும். சரியா? ஆக இந்த டிட்டர்மினண்ட்டை நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அந்த கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு சொன்ன கான்செப்டை வச்சு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் கொஞ்சம் லென்த்தியாக வரும். ஆனால் 11th நம்ம இதை வந்து டிட்டர்மினண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். என்ன பண்ணுறேன் தெரியுமா? இப்போ காலம் 1 சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த காலம் 1 எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா காலம் 1 ப்ளஸ் காலம் 2 ப்ளஸ் காலம் 3 மூணையும் ஆட் பண்ணி காலம் 1ல் போடுறேன். பாருங்கள், அதான் எழுதுகிறேன். காலம் 1 இம்ப்ளைஸ் காலம் 1 ப்ளஸ் காலம் 2 ப்ளஸ் காலம் 3. அப்போ 3 ஆட்னா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இது 3 வரும். ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 வந்துடும். அப்புறம் இது 3 ஆட் பண்ணி போட்டுருங்க, இது 3 ஆட் பண்ணி போட்டுருங்க, மீதியெல்லாம் அப்படியே வச்சுருங்க. ஆக இது 3 ஆட் பண்ணால் 3, இது 3 ஆட் பண்ணால் இங்கே இருக்குது. சரி, இப்போ இதுலையும் உங்களுக்கு என்ன தெரியும்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு வேல்யூ 0ன்னு தெரியும். ஏன்னா கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டுக்கு மட்டும் 0 போட்டுக்கிடுவோம். அந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அதுக்கு மட்டும் 0 போட்டிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது 3 வச்சு மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும், மீதி எல்லாம் 0 ஆயிரும். ஏன்னா இந்த ஒரு கம்ப்ளீட்டாக 2 எலமெண்ட் 0னா அப்போ 1 பார்க்கும்போது 0 வந்துடும், இந்த 1 பார்க்கும்போது 0 வந்துடும். அதான் எழுதுகிறேன் பாருங்கள். 3 இன்ட்டு இந்த மைனர். அப்போ பாருங்கள், ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா வந்து ஒமேகா பவர் 4 வரும். அது வந்து ஒமேகாவுக்கு தான் ஈக்குவல். அப்புறம் மைனஸ் 1 இன்ட்டு 0, அடுத்த ப்ளஸ் 1 இன்ட்டு 0 தான் வரும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். இப்போ பாருங்கள், 3k ஈக்குவல் டு 3 டைம்ஸ்னு வந்திருக்கா? அப்போ இதில் 3 கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். 3 அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க, மீதி இருக்கிற டைம். அப்போ k இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. இப்போ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நமக்கு இந்த எக்ஸ்பேன்ஷனில் எதுலையுமே வரல. ஆனால் கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டியில் ஒமேகா ஸ்கொயருக்கு நம்ம ஒரு வேல்யூ எடுத்து வச்சுருக்கோம். அந்த வேல்யூ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒமேகாவுக்கு இங்கே ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், அதை ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ போட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ ப்ளஸ் 1/2 வரும். இங்கே மைனஸ் i √3/2 வரும். இப்போ இந்த மைனஸ் 1/2ஐயும் ப்ளஸ் 1/2ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற டேம் மைனஸ் 2 டைம்ஸ் i √3/2 வரும். இந்த 2 கட் கொடுத்துட்டிங்கன்னா மைனஸ் i √3. அப்போ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி, மைனஸ் √3i.